வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? நான் அப்ப வந்திருப்பேன். இல்ல நான் வந்திருக்க மாட்டேன். சொல்லியிருப்பேன், சொல்லியிருக்க மாட்டேன். போயிருப்பேன், போயிருக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? நெறைய பேருக்கு இதுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜெனரலா நம்ம எப்பவுமே பாஸ்ட் மாடல்ஸ்ன்றப்போ வுட் ஹேவ், குட் ஹேவ், ஷுட் ஹேவ், மே ஹேவ், மைட் ஹேவ் எல்லாத்தையும் கலெக்டிவா ஒரே வீடியோல பார்க்கறது தான் வழக்கம். ஆனா, அந்த மாதிரி பார்க்குறப்போ ஒவ்வொன்னுக்கும் ஒரு 2, 2 எக்ஸாம்பிள் அப்படி சொல்றப்போ, நம்மளால அதோடைய கரெக்ட்டான யூசேஜ், நம்ப டே டு டே கான்வர்சேஷன்ல அத எப்படி யூஸ் பண்றது? என்னென்ன மாரி ஸ்ட்ரக்சர்லலாம் யூஸ் பண்ணலாம்? அப்படின்றது நமக்கு கிளியரா புரியாம போகலாம். ஸோ, அதனால தான் இந்த வுட் ஹேவையும், வுட் நாட் ஹேவையும் நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வுட் ஹேவ் அண்ட் வுட் நாட் ஹேவ் மட்டும் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம். இஃப் வச்சு எப்படி இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும்? இஃப் இல்லாம சாதாரணமா நம்மளுடைய ஸ்போக்கன்ல எப்படி இதை யூஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வுட் ஹேவ் அண்ட் வுடன்ட் ஹேவ் இதை தான் நம்ம பார்க்க போறோம். வுட் ஹேவ் பிளஸ் V3 பொதுவாகவே நமக்கு தெரியும் ஹேவ் அப்படின்னு வந்தாலே அதுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் போடணும் அப்படின்றது. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் ஸ்ட்ரக்சர். வுட் ஹேவ் பிளஸ் V3 இதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா நடக்கல. ஆனா நம்ம சொல்லுவோம், ச்சே நானா இருந்தா செய்திருப்பேன். எனக்கு டைம் இருந்தா நான் போயிருப்பேன். என்ட்ட பணம் இருந்தா நான் குடுத்திருப்பேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வுட் ஹேவ் பிளஸ் V3ய யூஸ் பண்ணுவோம். இதையே அப்படியே நெகட்டிவா, நானா இருந்தா இத செய்திருக்க மாட்டேன். நானா இருந்தா போயிருக்க மாட்டேன். இந்த மாரி சொல்றதுக்கு நம்ம வுடன்ட் ஹேவ் பிளஸ் V3ய யூஸ் பண்ணுவோம். இப்ப இதையே குவெஷனா இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் சொல்லுவோம்? நீ செஞ்சிருப்பியா? நீயா இருந்தா குடுத்திருப்பியா? நீ என்ன விட நல்லா பண்ணியிருப்பியா? இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரியெல்லாம் சொல்றப்போ, வுட், சப்ஜெக்ட், ஹேவ் பிளஸ் V3 இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவாவே இந்த வுட் ஹேவ் பிளஸ் V3ய நம்ம எந்த மாரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், ச்சே! சிச்சுவேஷன் சரியில்ல. சரியா இருந்திருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன். அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ சரியா இருந்திருந்தா, இப்படி இருந்திருந்தா நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம இஃப் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்போக்கன்ல இஃப்ப விட இஃப் இல்லாமல் பேசுறது தான் சகஜம். நம்ம ஜெனரலா பேசுறப்போ ஸ்போக்கன்ல ரொம்ப இஃப் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் செஞ்சிருப்பேன். ஆனா சிச்சுவேஷன் சரியில்ல. நான் செஞ்சிருப்பேன். ஆனா அப்ப என்ட்ட பணம் இல்ல. நான் குடுத்திருப்பேன். அப்ப என்ட்ட பணம் இல்ல. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றது ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். ஸோ 2 ஸ்ட்ரக்சருமே நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பான். ஆனா நான் அவன தடுத்துட்டேன். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ செய்திருப்பேன், செய்திருப்பான், சாப்பிட்டிருப்பான். இந்த இடத்துல தான் நாம வுட் ஹேவ் பிளஸ் V3ய யூஸ் பண்ண போறோம். ஸோ அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம வுட் ஹேவ் வச்சு சொல்லப் போறோம். ஆனா நான் அவன தடுத்துட்டேன். இது வந்து ஒரு ரீசன். ஏன் செய்யலங்கிறதுக்கான ஒரு ரீசன நம்ம சொல்றோம். சாப்பிடுறதுன்றது அந்த இடத்துல வெர்ப். ஸோ வுட் ஹேவ் பிளஸ் V3 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ he would have சாப்பிடுறதுனா eat, past tense ate, third form eaten. He would have eaten everything. ஆனா பட் நான் அவனை தடுத்துட்டேன். I stopped him. But I stopped him. He would have eaten everything. But I stopped him. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட. நீங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. வழக்கமா அப்பா, அம்மாலாம் வருவாங்க இல்லையா? அப்ப வரல. என்ன அப்பா வரலையா? அப்படி கேட்டா, இல்ல அப்பா வந்திருப்பாரு. ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதான் வரல. அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ அவர் மட்டும் ஃப்ரீயா இருந்தா வந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லல. நம்ம சொல்றத எப்படி சொல்லுவோம்? அப்பா வந்திருப்பாரு. ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதான் வரல. இன்னொரு நாள் வருவார். இப்படி நம்ம சொல்றோம். ஸோ அப்பா வந்து இருப்பார். வர்றதுன்றது அந்த இடத்துல வெர்ப் கம். அதோடைய தேர்ட் ஃபார்ம் கம், கேம், தேர்ட் ஃபார்மும் கம் தான். டேட் வுட் ஹவ் கம். டேட் வுட் ஹவ் கம். இப்போ பிஸியா இருக்கார். ஸோ இந்த இடத்துல வந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் கொஞ்சம் இப்போ வரைக்குமே பிஸியா தான் இருக்கார். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். He is a bit busy. He is a bit busy. Dad would have come, but he's a bit busy. இப்ப இந்த 2 எக்ஸாம்பிள்லயும் நான் செஞ்சிருப்பேன். ஆனா அப்படி சொன்னோம். இப்ப பாருங்களேன். எனக்கு அப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் இல்ல. இல்லன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். அப்படி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீசன சொல்லிடுறோம்.
எனக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைன்னா நான் உனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணியிருப்பேன், முன்னாடியே ஃபோன் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி இல்லை என்றால் அப்படி சொல்கிறதுக்கு அதர்வைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை. I didn't have a network connection. I didn't have a network connection. இல்லைனா முன்னாடியே ஃபோன் பண்ணியிருப்பேன். I would have called you earlier. ஃபோன் பண்ணுறதுனா கால், ஸோ தேர்ட் ஃபார்ம் கால்டு. I would have called you earlier. இந்த மாதிரி நம்ம I didn't have a network connection சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக I had no network connection அப்படி கூட சொல்லலாம். I had no network connection. Otherwise, I would have called you earlier. I had no network connection. Otherwise, I would have called you earlier. இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் சென்டென்சஸ் கூட ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ வீட்டில் யாராவது காணும்னா எங்கே போனா அவள் யார்ட்டையும் சொல்லாமல் போக மாட்டாளே அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவள் யாரிடமும் சொல்லாமல் போயிருக்க மாட்டா, கண்டிப்பாக யார்ட்ட சொல்லியிருப்பா, இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 சென்டென்ஸாலாம் இல்லை, சிம்பிளாக ஒரே சென்டென்ஸாக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ போயிருக்க மாட்டாள், போகிறது கோ, இல்லைனா லீவ், எதை வேணா வச்சு சொல்லுங்க. ஸோ ஷி வுட் நாட் ஹாவ் கான். ஸோ இந்த இடத்துல would have பதிலாக would not have, wouldn't have அப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ go, went, தேர்ட் ஃபார்ம் gone, இல்லைனா லீவ், லெஃப்ட், லெஃப்ட் தான். தேர்ட் ஃபார்மும் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுமே லெஃப்ட் தான். ஸோ எதை வேணால் சொல்லலாம். யாரிடமும் சொல்லாமல், without telling anyone, without telling anyone. She wouldn't have gone without telling anyone. She wouldn't have gone without telling anyone. இப்போ யாராவது திட்டாரு, என்ன அவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொன்னா, சேச்சா அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார், அவர் நல்ல மனுஷன், நல்ல கைண்டான மேன் தான் அவரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் சொல்லி இருக்க மாட்டார் சொல்றதுன்னா சே, தேர்ட் ஃபார்ம் செட் தான். பாஸ்ட் டென்ஸ் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுமே செட் தான். ஸோ he would not have said that. He wouldn't have said that. He's a kind man. அவர் ரொம்ப ஒரு அன்பான மனுஷன். He's a kind man அப்படிலாம் சொல்ல மாட்டாரே அவரு. He wouldn't have said that. He's a kind man. இப்போ கூட இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம வந்து அதர்வைஸ் வச்சு சொல்ல போறோம். நான் இதை என் கண்ணால பார்த்தேன், இல்லைன்னா நான் நம்பி இருக்க மாட்டேன், நம்பி இருக்க மாட்டேன் அப்படி நம்ம சொல்றோம். நான் அதை என் கண்ணால பார்த்தேன். I saw it with my own eyes. நான் பார்த்தேன், இது வெறுமனே பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லையா. I saw it with my own eyes. அதை நான் நம்பி இருக்க மாட்டேன், நம்புறதுன்னா பிலீவ், தேர்ட் ஃபார்ம் அதுவும் பிலீவ்டு தான். ஸோ I would not have believed it. I wouldn't have believed it. ஸோ இல்லை எனில் சொல்றதுக்கு நம்ம அதர்வைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. I saw it with my own eyes. Otherwise, I wouldn't have believed it. இப்போ நம்ம if வச்சு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பொதுவாக if வச்சு எப்படிலாம் சொல்லலாம். பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த விஷயம் அப்படிங்கிறப்போ, நீ என்ன இப்படி பண்ணிட்ட, நானா இருந்திருந்தா அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நானா இருந்திருந்தா அந்த மாதிரி சொல்றதா இருந்தா இஃப், ஐ, இல்லை என்ன சப்ஜெக்டோ அதை போட்டுக்கோங்க, வேர் யூஸ் பண்ணணும். பொதுவாகவே பார்த்தீங்களான்னா இது இமேஜினேஷன் தான், உண்மை இல்லை இல்லையா. ஸோ உண்மையாக நடந்து பாஸ்டாக இருந்தால் நம்ம வந்து வாஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது உண்மை இல்லை, பாஸ்ட்ல உண்மை இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்றப்போ வேர் யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜினரியான விஷயத்த சொல்றதுக்கு தான் நாம வேர்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ வேர் யூ, நான் ஓ இடத்துல இருந்தா, இஃப் ஐ வேர் யூ அப்படி சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி எங்கிட்ட பணம் இருந்திருந்தா அப்படி சொல்லுவோம். ஸோ பணம் இருக்கிறதுனா பொசஷன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நாம ஹேவ் உடைய பாஸ்ட் டென்ஸ் ஹேடுன்னு யூஸ் பண்ணுவோம். சில சமயங்களில் நமக்கு நான் பார்த்திருந்தா, நான் எழுதியிருந்தா, நான் படிச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்பை வச்சு சொல்றப்போ இஃப் சப்ஜெக்ட் ஹேட் பிளஸ் V3 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். இது வந்து இஃபோட சேர்ந்து வர கிளாஸ். இன்னொரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் would have plus V3 இல்லை wouldn't have plus V3 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சென்டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்குது, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்ன இதை போய் வேணான்னு சொல்லிட்டேன், நானா இருந்திருந்தா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன், இந்த ஆஃபரை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நானா இருந்திருந்தா, இஃப் ஐ வேர் யூ, இஃப் ஐ வேர் யூ.
ஒருவேளை நம்ம இப்போ வந்து நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கவங்க கிட்ட நான் உன் இடத்துல இருந்திருந்தா அந்த மாதிரி மீன் பண்ணி தான் நானா இருந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பையன் ஒரு விஷயத்த பண்ணிட்டான். அப்ப நம்ம சொல்றோம், என்ன இப்படி பண்ணிட்டான்? நானா இருந்திருந்தா அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்றப்போ நாம வந்து நம்மள அந்த பையனோட பொசிஷன்ல வச்சு சொல்றோம். அந்த மாதிரி சொல்றதா இருந்தா இஃப் ஐ வேர் ஹிம் அப்படி சொல்லணும். நான் அந்த பொண்ணா இருந்திருந்தா அப்படி சொல்றதா இருந்தா இஃப் ஐ வேர் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லணும். பொதுவா வந்து நான் அவனா இருந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல தமிழ்ல. பட் நீங்க யாரோட பொசிஷன்ல வச்சு இப்படி சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க அந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ இஃப் ஐ வேர் யூ, நான் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பேன். அக்செப்ட் தான் இந்த இடத்துல வேர்ப். ஐ வுட் ஹவ் அக்செப்டட் த ஆஃபர். ஐ வுட் ஹவ் அக்செப்டட் த ஆஃபர். நீங்க அப்படியே நெகட்டிவாவும் சொல்லி பாருங்க. நானா இருந்தா இந்த ஆஃபரை வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ வுடன்ட் ஹவ் அக்செப்டட் த ஆஃபர்னு நம்ம போட்டிருப்போம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இஃப்பை முன்னாடி வச்சு சொல்றதா, எதை முன்னாடி வச்சு சொல்றது அப்படின்றத நம்ம எதை எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ எதை எம்பசைஸ் பண்ணணுமோ அதை முன்னாடி வச்சு சொல்லுங்க. நானா இருந்தா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல ஏத்துக்கிறது, ஏத்துக்காம போறது இதை தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ நானா இருந்தா ஏற்றுக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ வுட் ஹவ் அக்செப்டட் த ஆஃபர் இஃப் ஐ வேர் யூ அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படி சொல்றதா இருந்தா ஐ வுடன்ட் ஹவ் அக்செப்டட் த ஆஃபர் இஃப் ஐ வேர் யூ அப்படி சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட, ஏன் அது நல்ல இடம் தான் நீ வாங்கியிருக்கலாம். என்கிட்ட பணம் இருந்திருந்தா நான் அந்த வீட்டை வாங்கி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ என்னிடம் பணம் இருந்திருந்தால், இது பொசஷனை பத்தி பேசுறோம். அதனால ஹேட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஹேட் மணி. இஃப் ஐ ஹேட் த மணி, அந்த பணம் அதுக்கு தேவையான பணம் என்கிட்ட இருந்திருந்தா இஃப் ஐ ஹேட் த மணி, நான் வாங்கி இருப்பேன். பை, பாட், தேர்ட் ஃபார்மும் பாட் தான். ஐ வுட் ஹவ் பாட் த ஹவுஸ். ஐ வுட் ஹவ் பாட் த ஹவுஸ். ஐ வுட் ஹவ் பாட் த ஹவுஸ் இஃப் ஐ ஹேட் த மணி. இல்லைனா இஃப் ஐ ஹேட் த மணி ஐ வுட் ஹவ் பாட் த ஹவுஸ் அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நான் அவரை பார்த்திருந்தால், இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ப் வச்சு சொல்ல போறோம். நான் அவரை பார்த்திருந்தா போகாதீங்கன்னு தடுத்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பார்க்கிறது அப்படின்ற வேர்போட சேர்ந்து வருது இஃப் கிளாஸ்ல. ஸோ இஃப் சப்ஜெக்ட் ஹேட் பிளஸ் V3 அப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். தடுத்திருப்பேன் இதுதான் உடாவோட சேர்ந்து வர போற பார்ட். ஸோ ஐ ஹேட் சீன் ஹிம். இஃப் ஐ ஹேட் சீன் ஹிம், ஹேட் பிளஸ் V3 பார்க்கறது சி, சா, தேர்ட் ஃபார்ம் சீன் இல்லையா? I had seen him. I would have stopped him. If I had seen him, I would have stopped him. இப்போ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நீ இன்னும் நல்லா சமைச்சிருப்பியா அப்படி கேட்போம். நாம ஒன்று சமைச்சிருப்போம், அதுக்கு யாராவது கமெண்ட் பண்ணா ஏன் நீ நல்லா சமைச்சிருப்பியா அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ சமைக்கிறது அப்படிங்கிறப்போ would have plus V3 இந்த இடத்துல சமைக்கிறதுங்கிறதுனால cooked, would have cooked. கொஷனை ஃப்ரேம் பண்ணுறப்போ வுட்டுக்கும் ஹேவுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் நீ அப்படின்னு இருக்கிறனால வுட் யூ ஹாவ் குக்ட் எனி பெட்டர், இன்னும் நல்லா நீ சமைச்சிருப்பியா? வுட் யூ ஹாவ் குக்ட் எனி பெட்டர். நீங்கள் ஏன் இதை வந்து இப்படி நம்ம சொல்லணும்? வுட் யூ ஹாவ் குக்ட் பெட்டர் than மீ அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுவும் இந்த மாதிரி ஃப்ரேசஸும் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எனி வச்சு வர ஃப்ரேசஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எனி பெட்டர் அப்படின்னா இதை விட நல்லா அப்படி அர்த்தம். So would you have cooked any better? அந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படி கேட்போம் இல்லையா? அந்த சூழ்நிலையில நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு ஒரு கொஷன் வேர்டு வருது. வாட் அதை யூஸ் பண்ண போறோம். அப்புறம் என்ன செய்திருப்பாய் அப்படின்னு சொல்றோம். நம்ம செய்யறதுனா டூ. ஸோ தேர்ட் ஃபார்ம் வந்து டிட், பாஸ்ட் டென்ஸ், டன் வந்து தேர்ட் ஃபார்ம். ஸோ would have done அப்படின்னு வரணும். வுட்டுக்கும் ஹேவுக்கும் நடுவில் நம்ம சப்ஜெக்டை கொண்டு வர போறோம். So what would you have done in that situation? What question word, அதுக்கப்புறம் வுட்டுக்கும் ஹேவுக்கும் நடுவில் யூன்ற சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டோம். What would you have done in that situation? இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ். நீயா இருந்தா அந்த சிச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பியா? நாங்க பீச்சுக்கு போயிருப்போம், ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இதே கொஞ்சம் மாத்தி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இல்லைன்னா நாங்க பீச்சுக்கு போயிருப்போம் அப்படி கூட சொல்ல ட்ரை பண்ணுங்க.
அவன் படிச்சிருந்தா பரீட்சையில பாஸ் பண்ணியிருப்பான். அவன் அந்த பணத்த கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் தான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம வுட் ஹேவ் அண்ட் வுடன்ட் ஹேவ் ஸ்போக்கன்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.